அப்ப மண்ணா இருக்கிற நீ மண்ணுக்கே திரும்ப போவ அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்ப நம்ம மண்ணா இருக்கிறோம். அப்ப வசனம் சொல்லுது, ஒருவர் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்றாங்க. அப்ப பிறக்குவதும் மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் பின்பு நியாயத்தை படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுங்க. மனுஷன் 120 வயசுக்கு மேல யாராவது வாழ்றாங்களா? கிடையவே கிடையாது. அப்ப மனுஷன் பிறக்கிறான், நரகம் சொர்க்கம் இதெல்லாம் கண்டறிந்து யாரும் தெரியாதவங்க கிடையாது, இறை நம்பிக்கை இல்லாதவங்க கிடையாது. உன்னுடைய மதமே கிடையாது. அவர் படைச்ச மக்கள் யார் நரகத்துக்கு போயிடுறா, அதுதான் அவருடைய மெயின்டாகவே இருக்கு. மண்ணினால மனுஷன் மண்ணா இருக்கிறான். மண்ணினால எங்க படிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு பையன் ஒரு பையன் பொது இடத்த சொல்லக்கூடாது. அதெல்லாம் வானத்தை பூமியை வார்த்தைனால உனக்கு எப்படி படிச்சாங்க சொல்லுங்க? எப்படி படிச்சாங்க சொல்லுங்க? அதை சொல்லுங்க. எப்படி படிச்சாங்க? அது எப்படி? ஏன்னா உங்களுக்கு தெரியல, அதனால சொல்ல தெரியல. ஏன்னா நீங்க ஜீவனுடைய வார்த்தை, அதனால நான் சொல்றேன். எனக்கு தெரியல. தேடி வராங்க பாரு சர்ச்சைக்கு, என்ன பெந்தகோஸ்துக்கு வராங்க பாரு, அவங்கள்ட்ட சொல்லணும். இது மாதிரி பப்ளிக்ல நீ சொல்றது தவறான விஷயம். புரியுதா? பப்ளிக்ல நீங்க கட்டக்கூடாது. இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பாவத்தை நம்ம விடுதலை யாரால முடியும்? குடி பிரச்சனை, போதை, கஞ்சா, எந்த விடுதலை யாரும் முடியாம எங்க இருக்கா? இங்க வாயா, நீ பஸ் ஸ்டாண்டுல கடைசிக்கு வா. அம்பாள் இருக்குல்ல, அங்க வா. உன்னோட மத வழிபாட்டு தலம் எங்க இருக்கோ அங்க போய் சொல்லு. நீ பஸ் ஸ்டாண்ட்ல நீ கத்துறதுக்குலாம் அனுமதி கிடையாது. இங்க அனுமதி கிடையாது. இங்க பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. இங்க எல்லாம் பப்ளிக் வந்து கத்துறது. ஆர்டர் பண்ணிருக்கு. என்ன ஆர்டர் பண்ணிருக்கு?